ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பட்டர் க்ரீமை வச்சு நம்ம ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து பட்டர் க்ரீம் கேக்குனால நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஐசிங் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிவிட்டு இந்த 2D நாசில் வச்சு ரோசெட் டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப பெரிய சோதனைக்கு அப்புறம் செஞ்சு முடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறையா மிஸ்டேக் ஆச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் பட்டர் க்ரீமை அடிச்சிருந்தோம். இப்போ அதில் நம்ம செய்யும் போது கம்மியான க்ரீம் வச்சு செய்யும் போது நிறையா மிஸ்டேக் வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துடுறது, க்ரீம் கம்மியாக இருக்கனால அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் கரெக்டாக பக்குவமாக எடுக்கணும், இல்லைனா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா வேறு கலர்ஸு. ஸோ அதை எடுத்துட்டு மிச்சம் மறுபடியும் க்ரீமை பீட் பண்ணி தேவையான அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரோசெட் டிசைன் ஃபைன் ரோசெட் டிசைன் போட்டுக்கிட்டேன். அப்பாடி 5 ரோஸும் போட்டாச்சுடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ரோஸ் சின்னதாக போயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு மறுபடியும் கரெக்டான ரோஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பட்டர் க்ரீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிண்ட் சொல்லிக்கிறேன். ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் எடுக்கிறேன், ஒட்டுக்கா நீங்கள் அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, விப்பிங் க்ரீமை கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் க்ரீம் பொறுத்த வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் இருக்கும். ஆனால் நம்ம சும்மா சாப்பிடவே முடியாது. விப்பிங் க்ரீமை நீங்கள் சும்மா சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பட்டர் க்ரீமை கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம சாப்பிட்றலாம்னு நினச்சோம்னா ரொம்ப திகட்டும். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் நீங்கள் பட்டர் க்ரீம் அடிச்சுக்கோங்க. எனக்கு வேறு ஆர்டர்ஸும் இல்லை, அதனால் இந்த ஆர்டர்னால இதுக்கு தேவையானது மட்டும் நான் அடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன் மாதிரி கொடுக்கலான்னு பிளானு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துர்லாம், க்ரீன் கலரில் பார்ட்ரு மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தனால சாக்லேட்ஸை நான் துருவி போட்டிருக்கேன் மேலே. சாக்லேட் போட்டவொன்னே அந்த டெக்கரேஷனே ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டின மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன் பார்க்க. இந்த டெக்கரேஷன் பார்க்கும்போது ஒரு பாட்டுக்குள்ளே இருந்த ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. இந்த டெக்கரேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மனோஜின்ற தம்பி தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தான். அவங்க ஃப்ரெண்டுக்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் 1/2 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தான். நான் 670 கிராம்ஸ் போல் நான் கொடுத்துருந்தேன். சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம பையனாச்சு, அதனால் நல்லா செஞ்சு கொடுத்துட்டேன். அந்த தம்பி நேர்லேயே நம்ம கேக் நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருந்தான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.